படம் எப்படின்னா இருக்கு? படம் மொக்க படம்ண்ணா. ஏன்னா நல்லா இல்ல, நல்லா இல்ல. பாம்பு ஏதாவது வருதானே? பாம்பு ரெண்டு சீனுக்கு தான் வருது, ஒண்ணுமே இல்ல. இத்தனை வருஷம் கழிச்சு மறுபடியும் அனகொண்டா அது பண்ணி அனகொண்டா கிடையாது, அனகொண்டான்ற பேரே இது பண்ணிட்டாங்க. அப்படிங்களா? ஆ. பழைய படத்துக்கு பழைய படத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல. அப்படி இவங்க ரீஷூட் பண்றதுக்கு போசரம் போவாங்க, ஆனா ஒண்ணுமே இல்ல. அப்படிங்களா? நல்லா இல்லைங்க. இல்லை நல்லா இல்லை, ரொம்ப பேசிட்டே போர் அடிக்குது. அப்படிங்களா? பழசை தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுவுமே இல்லை, ஒன்றும் பாம்பே காட்டு. அனகொண்டா படம் வந்து நம்ம அதுக்கு முன்னாடி ரொம்ப சீரியஸாக எல்லாத்தையுமே பார்த்துருப்போம். இந்த படத்தில் ஃபுல்லாகவே ஒரு படத்துக்குள்ளே படம் எடுக்கிறாங்க. அனகொண்டா ரீபூட் பண்ணுறேன்னு பேரில் ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை கடைசியாக எடுத்து முடிச்சாலாம் இல்லையா, அதுதான் கதை. ஒரு மாதிரி காமெடியாக கொண்டு போய்க்கிறாங்க. நம்ம எல்லா காமெடி ஆக்டர்ஸையும் தூக்கி ஒரு படத்தை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி ஒரு மாதிரி நம்ம என்ஜாய் பண்ணிட்டு தான் கடைசி வரையுமே ஒரு ஜாலியாக உட்காந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு படத்தை கூட இவ்வளோ ஜாலியாக பார்க்க முடியும்னா இந்த படமாக தான் இருக்குது. கண்டிப்பாக சிஜி ஒர்க் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கிறாங்க. வெயிலில் கூட இந்த பாம்பு ரொம்ப தெளிவாக தெரியுது, அது ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிறாங்க. நம்ம ஷாக் கொடுக்குற மூமெண்ட்லாம் நிறையா இருக்குது. அதனால் அது இது அனகொண்டா 5th பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த படத்தெல்லாம் பயம் அதிகமாக இருக்கும். இந்த படத்தில் பயம்லாம் இல்லை, குழந்தைங்களாம் உட்காந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பாம்பு பார்த்தா தான் பயம் வரும். அது குழந்தைங்களாம் ஸ்கேரியிலே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஆக்ட்ரஸ்லாம் அப்படி, அந்த ஆன்டிமேனில் நடித்தவன் எல்லாத்துலேயுமே இந்த படத்தில் நடிச்சுக்கிறாங்க. ஃபுல்லாகவே காமெடி தான், ஒரு இடத்துல கூட சீரியஸ்லாம் இல்லை. ஒரு இடத்துல படம் எடுக்கலாம் நாங்கள் போகிறாங்க காட்டுக்குள்ளே. அதுக்கப்புறமேட்டு அந்த படத்தை எடுக்க போகும்போது உண்மையான பாம்புக்கிட்டே மாட்டிக்குவாங்க. அது ஒரு மாதிரி நல்லாவே பண்ணி வச்சுக்கிறேன். சிஜி ஒர்க்லாம் ரொம்ப சூப்பராக இது. ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, இது ரீபூட்னால புதுசாக தான் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி நாமெல்லாம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுப்போம், நம்ம எப்படா பெரிய படம் எடுப்போம்னு யோசிச்சுட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த கதையிலையும் ஒன்று இருக்கும். அது வந்து ரைட்ஸே வாங்காமல் இந்த படத்தை எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது ஒரு மாதிரிலாம் நல்லாவே பண்ணி வச்சுருக்கேன். ஓவராலாக இந்த படம் வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், அவ்வளோதான். நல்லாவே இருந்தது. ஆனால் அந்த பாட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாட்டு வந்து ரொம்ப காமெடியாக இருந்தது. இந்த த்ரில்லிங்கு சஸ்பென்ஸு அந்த அளவுக்கு கம்மியாக இருந்தா அப்படின்னு சொல்ல முடியாது, கம்மியாக இருக்குன்னு சொல்ல முடியாது, லோவாக இருக்குன்னு சொல்ல வச்சு ஹையாக இருக்குன்னு சொல்ல, மீடியமாக ஒரு மாடரேட் லெவலில் இருந்தது. சிஜி ஒர்க்லாம் பிச்சு வளர்த்திட்டாங்க. அது க்ரீன் ஸ்க்ரீன் மேட் போட்டு தான் பண்ணியிருக்காங்க. பட் எல்லாமே அது ரியலாக பண்ண மாதிரி, எல்லாமே ரியல் லொக்கேஷன் மாதிரியே இருக்கும். பட் அமேசான் கார்டு போனதெல்லாம் உண்மை தான். ஆனால் அந்த பாம்பு மட்டும் சிஜி பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்புக்கு அந்த கலாய்க்கிறது எல்லாமே ஃபன்னு, சென்டிமெண்ட்டு, எல்லாமே எமோஷன் எல்லாமே இருக்கும். எனக்கு பிடிச்ச சீன் வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் டைரக்ட் ஆகணும்னு நினைப்போம் சின்ன வயசுலேருந்து. கடைசியாக ஆகணுமா இல்லையா, அதான் படத்தோட ஒன்லைனு. ஹீரோ வந்துட்டு நான் ஹீரோ ஆகணும்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிடுவார். அங்கேருந்து தான் கதையை ஸ்டார்ட் ஆகும். இல்லை முடிச்சிட்டாங்க. ஓவராலாக படம் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். இதுக்கு லிங்க்லாம் அதிகம் இல்லை, ஓகே, சும்மா ஜஸ்ட் ஃபன்னாக எடுத்துருக்காங்க, அவ்வளோதான். பரவாயில்ல, கொஞ்சம் பார்க்கலாம். வேஸ்ட் ப்ரோ, வேஸ்ட். நல்லா இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு. ஓகேங்க, நான் பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். பிடிச்சிருக்கா? ஒரு டைம் பார்க்கலாம், பரவாயில்ல. சொல்லுங்க. சூப்பரா இருக்கு. எப்பயும் போல எங்கேஜ் படம் அந்த அளவுக்கு வரத்துலண்ணா. நல்லா இருக்கு, பார்க்கலாம், ஒரு டைம் ஒரு டைம். இல்ல அது வந்து வேற மாதிரி இருந்துச்சு, இது வேற மாதிரி சேனல் மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு இருக்குமா? இல்ல பார்க்கலாம், ஒன் டைம்.